வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் வீடியோ தான். இந்த ட்ராவல் வீடியோவில் தான் உங்களுக்கு இந்த வெலிங்டன் எம்ஆர்சி அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சமீபத்தில் வெளியான அமரன் படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வெலிங்டனில் போகும்போது எனக்கு ஃபுல்லாகவே அந்த அமரன் படத்தோடைய ஞாபகங்கள் நிறைய வந்தது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்சிசியில் இருந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் எங்களுக்கு இந்த பக்கமெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிறைய காட்டியிருக்கிறாங்க. ஒரு மிலிட்ரிஸ்னால் எப்படி இருக்கணும், எந்தளவுக்கு டிசிப்ளினாக இருக்கணுன்றதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய மெமரிஸை வந்துட்டு திரும்பியும் நான் மைண்டில் ஏற்றணுன்றதாக தான் நான் திரும்பவும் இந்த எம்ஆர்சி மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து மகிழுங்கள். இந்த எம்ஆர்சின்றது வந்துங்க நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் பகுதியில் உள்ள வெலிங்டன்ற ஊரில் தான் இருக்குது. இது 1852 அப்போதைய தளபதி சர் ரிச்சர்ட் ஆம்ஸ்ட்ராங் என்பவரால் இந்த கட்டடம் உருவாக்கப்பட்டது. இது 1852 1860 இந்த கட்டிடத்தெல்லாம் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1942 தான் இது மெட்ராஸ் படைப்பிரிவுக்காக மாற்றிக்கிட்டாங்க. அப்போதைய அந்த தளபதிங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த மெட்ராஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இராணுவ படை பிரிவு நமக்கு வேணும் அப்படின்றதுனால, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்றதுனால தான் இந்த 1942 இது மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர்ன்ட்டு பேர் வச்சு இதுக்கு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இதை வந்துட்டு ஒரு மிலிட்ரியில் ஒரு சோல்ஜர்ஸை எப்படி நம்ம தயார்படுத்தி நாட்டுக்காக அவங்கள ஒரு போர் வீரராக மாற்றுறது தான் இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டினுடைய வேலைங்க. இந்த இடத்துக்கு வந்தாலே நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வந்துடுதுங்க. இந்த இடத்துக்கு குன்னூர்லேருந்து சிம்ஸ் பார்க் வழியாகவும் நம்ம வரலாம். சிம்ஸ் பார்க்லேருந்து நேராக வந்துட்டோன்னு நேராக வெலிங்டன் ரெஜிமெண்டல் சர்வீஸ் தான். அந்த கட்டிடத்துக்கு வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு பதிவிட்டு வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரோடைய மியூசியம் ஒன்று இருக்குங்க. பட் நாங்கள் அந்த மியூசியத்துக்கு போகல. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரெஜிமெண்டலோடைய மியூசியம் உள்ளார வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மிலிட்ரியோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ நீங்கள்லாம் ஊட்டிக்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெலிங்டன் ஏரியா பக்கம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த மிலிட்ரி ஏரியாவில் வந்துட்டு எப்படி நாட்டு மக்களுக்காக போராடுறாங்கன்ற ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு இதில் ஒரு கட் அவுட் மாதிரி வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அதை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே லஞ்சுக்கு குன்னூர் தாஜ் கேட்வே ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே தான் லஞ்ச் சாப்பிட்டோம். அந்த கேட்வே ஹோட்டலுடைய முகப்பு தான் இது, ஃப்ரண்ட் சைடு. அங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் மிஸ்டர் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் கூட நான் 95 ஸ்டர்லிங் ரிசார்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அவரை டக்குன்னு பார்க்கும்போது அடையாளம் தெரியல. ஆனால் அவர் கரெக்டாக என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரை சந்தித்ததில். நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக டைனிங் போயிட்டோம். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார மெனூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அது ஏன்னா காரணம் என்னென்னா அது தாஜ் குரூப்புன்றனால அதோடைய மெனூஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அது ஒரு நியூசிலாண்ட் லேம்ப் சாப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது. அது நியர்லி 1850 ருபீஸ் ஒரு போர்ஷன். கேட்டோம் 2 பீஸ் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மெனூஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபைனலாக கொஞ்சம் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ஹனி ஸ்பைஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 டிஷ்ஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபுல்லாகவே வந்துட்டு தாஜ் ஹோட்டலோடைய இன்டீரியர் பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு.
என்ன உறவுகளே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ். பாய்.